இதுதாங்க அந்த 1150 ஏக்கர் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, அவருடைய பங்களா பாருங்கள். ஒரு ஓனர் தங்குறதுக்கு அருமையான பங்களா பாருங்கள். அருமையான இடங்க. எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் வரைக்கும் இருக்குது பாருங்கள். அருமையான இடம். ஸ்விம்மிங் பூல் இருக்குது. சூப்பரான பங்களா இருக்குது. 1150 ஏக்கர். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இருக்குது. மேல்புறம் இந்த வீட்டுக்கு மேல்புறம் அப்படியே ஸ்கூல் இருக்குங்க. அருமையான பங்களாங்க. சூப்பராக ரம்மியமாக ஒரு வாழ்க்கை என்ஜாய் பண்ணலாங்க. பணம் இருந்தால் வாங்குங்க. உட்காந்து பேசி இன்னும் கூட கம்மியாக எடுக்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக ரம்மியாக பக்காவாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அருமையாக இருக்குது பாருங்கள். உள்ளே இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. வாங்க, நேரே கொண்டு போகிறேன். ஓனர் உட்காந்து பேசி எடுக்கலாம். ஒரு ரம்மியமாக அருமையாக பழத்தோட்டத்துக்கு மையத்தில் ஸ்கூல் இருக்குது. பக்கத்துலேயே ஸ்கூல் ரன் பண்ணால் கூட ரன் பண்ணிக்கலாம். அந்த பக்கம் ஃபேக்ட்ரி இருக்குது. ஆட்டுக்கொட்டாய் மாட்டுக்கொட்டாய் எல்லாமே இருக்குது. சூப்பர் இடங்க. வாங்க, நேராக உட்காரோம். பாட்டு உட்காந்து பேசுவோம். அவர் பொருள் அவர் பணம் கேட்காரு. வாங்க, நம்ம நேரே போவோம். நேராக ஓனர்கிட்ட உட்கார வைக்கிறேன். பார்த்து எடுக்கலாங்க. மெயின் ரோட்டுக்கு போய் அருகாமையில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பாருங்கள். ட்ரெயின் சத்தம் கூட கேட்கும். ரயில்வே ஸ்டேஷன் ஒட்டிங்க ஒரு ரம்மியமான பங்களா, ஒரு அருமையான பங்களா. மாந்தோப்பு கொய்யாத்தோப்புக்கு இடையில வாங்க, டேரெக்டாக உட்காந்து பாட்டு உட்காந்து பேசுவாங்க. பாருங்கள், எப்படி பாருங்கள். எங்கள் ஜோதியாக இருக்கு பாருங்கள். ட்ரெயின் போகுது பாருங்கள். நான் சொன்னேன் இல்லையா, ரயில்வே ஸ்டேஷன் ஒட்டின்ட்டு அடுத்து தாங்க ரயில்வே ஸ்டேஷன் ஒட்டியே ட்ரெயின் தண்டவாளத்துக்கு அருகாமையில் அருமையான இடம். வாங்க, டேரெக்டாக போவோம். ஒரு சிட்டிங் கொடுப்போமே, உட்காந்து பாருங்கள். எப்படி பாருங்கள், நீங்கள் கட்டினா கூட ரசித்து கட்டி வச்சுருக்காங்க. அருமையான இடங்க. வாங்க, நேராக கூப்பிட்டு போகிறேன். ஓனர்கிட்ட உட்கார வச்சு கம்மியாக பேசி எடுத்து தரேன். இடம் தேவைன்னா கிலோ நம்பர் கால் பண்ணுங்கள். நன்றி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அருண்ங்க. இது பார்த்திங்கன்னா 1150 ஏக்கருடைய ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸுங்க. தாதன்குளம் ரயில்வே ஸ்டேஷன் ஒட்டியே இந்த என்ட்ரன்ஸ் வந்துடும். இது தார் ரோடு பேஸில் இருக்குது. 1150 ஏக்கரு. உள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இதே மாதிரி அகலமான பாதை 1150 ஏக்கர்லேயும் போட்டுட்ருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மாடு வளர்க்குறதுக்கு உள்ள செட்டு. எவ்வளோ மாடு வேணால் நீங்கள் வளர்த்துக்கலாங்க. ஆடு மாடு என்ன வேணால் வளர்க்கலாம். பக்கத்தில் இது ஸ்கூலுடைய பில்டிங்கு. இப்போ ரன்னிங் இல்லாமல் இருக்குது. நீங்கள் ரன்னிங் பண்ணால் பண்ணிக்கலாம். உள்ளே இதே மாதிரி ஏகப்பட்ட பில்டிங் இருக்குதுங்க. நீங்கள் என்ன தொழில் வேணால் பண்ணிக்கலாம். 1150 ஏக்கர்லேயும் மரம் இருக்குது. ஏகப்பட்ட மரம் இருக்குது. தென்னை மரம், மாமரம், கொய்யா, சப்போட்டா, இது போக ஏகப்பட்ட காட்டு மரங்கள் இருக்குதுங்க. நீங்கள் மரத்தை வெட்டி விற்றாலே பல கோடி ரூபாய்க்கு விற்கலாம். அந்தளவுக்கு மரங்கள் இருக்குது. சாலை வசதி இருக்குது. ரொம்ப கம்மியான ரேட்டு தாங்க. பெரிய விலைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் வாங்க, இன்னும் கூட நம்ம பணத்தோடு போனால் உட்காந்து பேசி கம்மியாக எடுக்கலாம். அவங்க பார்த்திங்கன்னா 130 CR கேட்குறாப்புல டைரெக்டாக பார்ட்டி தாங்க. பாருங்க, ஸ்கூலில் ரன் பண்ணிக்கலாம். நல்ல பில்டிங்க. எல்லாம் இந்த வீடு, இது அவரோட பங்களா வீடு. இந்த மாந்தோப்புக்கு இடையில் அருமையான ஒரு பங்களா இருக்குது. ஸ்விம்மிங் பூல் வசதியோட. இந்த இடம் தேவைன்னா, இடம் பிடிச்சிருந்தா கிலோ நம்பர் கால் பண்ணுங்கள். நன்றி.